முதல்ல நீங்கள் முன்னுரைக்கு அப்புறம் ஒரு செய்தி சொன்னீங்க. வாழ்த்துதலாக இருந்தாலும் சரி, கண்டனமாக இருந்தாலும் சரி, இல்லை நக்கலாக இருந்தாலும் சரி, கேலியாக இருந்தாலும் எந்த முறையில் கேட்க சொன்னீங்க. நான் 2 வகையில் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கலான்னு இருக்கிறேன். முதலில் என்னுடைய வாழ்த்துக்கள், எளிய முறையில் இஸ்லாத்தை பரப்புவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் என்னுடைய கண்டனங்கள். இஸ்லாத்தில் சாதி இல்லை என்ன சகோதர சொன்னீங்க. ஆனால் இஸ்லாத்தில் சாதி இல்லை. அதாவது ஒரு அன்புசாமி செட்டியார் இருப்பார், அன்புசாமி ஆசாரி இருப்பார், அன்புசாமி பிள்ளைவாள் இருப்பார். அதே மாதிரி ஆல்பட் நாடார் இருப்பார், ஆல்பட் செட்டியார் இருப்பார், ஆல்பட் பிள்ளைவார் இருப்பார். இந்து மதத்திலே சாதி இருக்கிறது, கிறிஸ்துவ மதத்திலே சாதி இருக்கிறது. ஆனால் இஸ்லாத்தில் இல்லை என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் அல்லா பிச்சை ஆசாரி இல்லை, அல்லா பிச்சை செட்டியார் இல்லை, அல்லா பிச்சை கோனார் இல்லை. ஆனால் அல்லா பிச்சையில் அந்த கோனார் என்கிற உணர்வு, அந்த நாடார் என்கிற உணர்வு, சாதிய உணர்வு உள்ளே இருக்கிற என்பதை பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். நீங்கள் மறுக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டிலே முதலாக, ஏன் இந்தியாவிலே முதலாக இஸ்லாமிய மதத்திற்கு மாறப்பட்டது தென்காசியர்கள் இருக்கக்கூடிய பண்புலியில் இருக்கக்கூடிய மீனாட்சிபுரம் தான் முதல் மத மாற்றத்துக்கு வித்திட்டது. அந்த பகுதிகளுக்கு நாங்கள் கலாய்வுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய தோழர்களை சந்தித்து இஸ்லாத்தை எந்த காரணத்திற்காக நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று கேட்கிற போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிடத்திலே கேட்டோம், நீங்கள் இஸ்லாத்தை பின்பற்றி இருக்கிறீர்களே, அந்த கடவுள் நம்பிக்கை நீங்கள் இருகை கூப்பி வணங்கி இருக்கிறீர்கள், இப்போது கையை விரிச்சு கும்பிடுறீங்க, இதில் ஏதாவது மாறுபாடு இருக்குதா? நீங்கள் ஒரு சிலையை பார்த்து வணங்குறீங்களே, இல்லை நாங்கள் இறைவனை ஏற்றுக்கொள்கிறோன்னு சொன்னாங்க. உங்கள் பெண்களாக இருக்கிறீங்க, இது வரைக்கும் நீங்கள் புர்கா போடாத பெண்கள் உங்களுக்கு புர்கா அங்கேயே போட்டுவிட்டு ஒரு அடிமைத்தனத்தை சொல்கிறாங்களே, இதை நான் அதை கூட ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி இறுதியாக அந்த பெண் என்னிடத்தில் பேசுகிற போது என்னிடத்தில் ஆதாரம் இருக்கிறது, வீடியோ காட்சி இருக்கிறது, நான் ஒளிப்பதிவு செய்து வைத்திருக்கிறோம். அந்த பெண் கண்ணீர் விட்டு சொன்னார்கள், நான் இஸ்லாமாக மாறிவிட்டேன், இஸ்லாமியாக மாறினாலும் கூட எங்கள் வீட்டு பெண்ணை அவர்கள் திருமணம் செய்து கொள்ள மறுக்கிறார்கள். காரணம் 2 காரணங்களை சொல்லுகிறார்கள். ஒன்று, பணம் இல்லை என்று மழுப்புகிறார்கள். அது வல்ல காரணம், என்னை பார்த்து பரட்சியாக பள்ளச்சியாக சக்கிலிச்சியாக தான் இஸ்லாம் பார்க்கிறது என்று அந்த பெண் ஆதாரமாக சொல்லியிருக்கிறார். அதையும் மீறி இதை போன்று தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம், தௌஹீத் ஜமாத் போன்ற இளைஞர்கள் அந்த பெண்களை திருமணம் செய்தாலும் 6 மாத காலத்திற்குள்ளாக அந்த பெண்களுக்கு தலாக் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த அவலத்தை இஸ்லாம் போர்க்காமல் எப்படி நீங்க சாதி ஒளிந்து விட்டது, இஸ்லாத்திலே சாதி இல்லை என்று சொல்லீர்கள். இஸ்லாமிய மதத்திலே சாதி இல்லை, ஆனால் இஸ்லாமியரிடத்திலே சாதி உணர்வு இருக்கிறதே, அதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? அப்ப இஸ்லாத்துல சாதி இருக்குங்கிறதுக்கு அவர் சொன்ன ஆதாரம் என்னன்னு கேட்டா, மீனாட்சிபுரத்தில் ஒரு அம்மாட்ட போய் கேட்டேன், இந்த அம்மா கண்ணீரோட சொன்னாங்கிறாங்க. அப்ப இது நம்ம நீங்க அந்த ஆதாரத்தை எனக்கு தரணும். ஏன்னு கேளுங்களேன், இது அப்படியே 100% போய். ஏன்னு கேட்டா, இதே மீனாட்சிபுரத்தில் ஒரு வருடத்திற்கு முன்னாடி இந்தியா டுடேல இருந்து போய் பேட்டி கண்டாங்க. இந்தியா டுடே பத்திரிகையில இருந்து இப்போ எப்படி இருக்குது அந்த மீனாட்சிபுரம் அப்படின்னு சொல்லி பேட்டி கண்டு அங்கே உள்ள மக்கள் என்ன செய்யறாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நல்ல குடும்பத்தோட நல்ல வாழ்க்கை கிடைத்திருப்பதாகவும் எந்த குறையும் இல்லைன்னு சொல்லி இப்போ இவ்வளோ காலத்துக்கு பிறகு இப்படி இருக்குது என்பதற்காக பேட்டி கண்டு நம்ம சொல்றதை விட அவங்க சொல்ற ரிப்போர்ட் அது. அந்த மாதிரியான அடிப்படையில் தான் அது இருக்கிறது. அதை நீங்கள் முதல்ல நீங்கள் பதிவு பண்ணிக்கொள்ள வேண்டும். எங்கள் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் சாதி இல்லைங்கிற விஷயத்தை இப்பவும் நாங்கள் அடித்து சொல்கிறோம். நீங்கள் எங்கேயோ ஒரு தவறான இடத்திலிருந்து ஒரு தகவலை பெற்று தான் நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். இப்போதைக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டால் கூட எங்கள் சமூகத்தில் இந்த கேமரா எடுத்துக்கொண்டிருக்கிறார், அவர் கூட வந்தவர் தான். அவருக்கு என்ன சாதி தெரியாது, அவங்க தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் தான். ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒருத்தர் வந்து விட்டார்னு சொன்னால் அவருடைய சாதி என்னங்கிறத மறந்து போகிற அளவுக்கு தான் எங்கள் சமூக அமைப்பில் நீங்கள் இன்னைக்கு பார்க்கலாம். எத்தனையோ பள்ளி வாசல்களில் தலித்து மக்களாக இருந்து இஸ்லாத்துக்கு வந்தவங்க மத குருவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்கள் பார்க்கலாம். எத்தனையோ மாவட்டங்களில் எங்கள் அமைப்பில் மாவட்ட நிர்வாகிகளாக தலித்து மக்களாக இருந்து இஸ்லாத்தில் வந்தவர்கள் மாவட்ட தலைவராக, மாவட்ட செயலாளர்களாக, மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய நிலையெல்லாம் நாங்கள் எங்கள் அமைப்பில் சமூகத்தில் உண்டாக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி திருமணம் என்ன இருக்கு, ஒன்று இருக்கிறது. என்ன இருக்குன்னு கேட்டால், இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வை எங்கள் மக்கள் என்ன செய்கிறாங்க, திருமணத்தின் போது பார்க்குறாங்க. அதை நாங்கள் உள்ளதை ஒத்துக்கிறோம். அது மார்க்கத்தில் அப்படி இல்லாட்டாலும் என்ன செய்வாங்க, கல்யாணம் பண்ணும் பொழுது அவங்க வசதி என்ன, நம்ம வசதி என்ன என்ற ஒரு அடிப்படையில் பார்க்கிறாங்களே தவிர, அந்த ஒரு பார்வை எல்லாத்தையுமே இருக்கிறது. அது இல்லைன்னு நாங்கள் மறுக்க இயலாது. அதை தவிர இவன் இந்த ஜாதிக்காரன், அவன் அந்த ஜாதிக்காரன், இந்த குலத்துக்காரன், அந்த குலத்துக்காரன்லாம் கிடையாது. எத்தனையோ தலித்து மக்களுடைய, இன்னும் சொல்ல போனால் நாங்களே தாவா சென்றுன்னு சொல்லி ஒரு சென்று நடத்தி கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்துக்கு வரக்கூடிய எத்தனையோ பெண்கள் வர்றாங்க, அவங்களுக்கு நாங்களே முன்னின்று திருமண வாழ்க்கை வரைக்கும் ஏற்பாடு செய்து நினைஞ்சிருக்கிறோம்.
சுப்ரீம் ஹைகோர்ட்லேயே நான் கேஸ் போட்டு அந்த பெண்களை நாங்கள் கஸ்டடியில் எடுத்து அவங்களுக்கு மன வாழ்க்கையெல்லாம் அமைத்து கொடுத்ததற்கெல்லாம் நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. அதனால இந்த கல்யாண விஷயமோ வேற சமத்துவ சகோதரத்து விஷயத்திலேயோ எங்கள்கிட்ட எந்த விதமான தீண்டாமையும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் தீண்டாமைன்ற பிரச்சனைன்னா தொடுவது, அவன் நடமாடுற தெருவில் நான் நடமாட்டேங்கிறது, அவன் குளிக்கிற குளத்தில் நான் குளிக்கிறதுங்கிறது, அந்த உனக்கு குடி தண்ணி தனி எனக்கு தனி, இந்த மாதிரியான மேட்டர்கள் கண்டிப்பாக எங்கள்கிட்ட சொல்ல முடியாது. அதுதான் தீண்டாமைங்கிறது. அதிகபட்சமாக என்ன நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்கன்னா கல்யாணம் பண்ணுறது நடக்க மாட்டேங்குதே என்கிற ஒரு அடிப்படை தான் நீங்கள் கேட்குறீங்க. அதுவும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. திருமணத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் எங்கள் ஊரில் பாரம்பரிய முஸ்லீமாக இருந்தால் கூட ஒரு ஏழையான ஒரு நல்லவனை விட்டு பணக்காரனை தேர்ந்தெடுக்கிறாங்க. இன்னைக்கு நாங்கள் பார்க்குறோம். ஒரு காயல் பட்டத்தை எடுத்துக்கிறோமே, இப்போ பக்கத்தில் ஊரை எடுத்துக்கிறீங்களேன், அங்கே கோடீஸ்வரர் விட்டு ஆளாக இருக்காரு, ஒரு ஏழை முஸ்லீம் இருக்கிறான், அவனும் பாரம்பரியமாக உள்ள வந்தான். இவங்க அந்த ஏழை வீட்டில் எடுக்க கொஞ்சம் யோசிப்பாங்க. எதுக்காக யோசிக்கிறாங்க? பண அந்தஸ்தில் வித்தியாசம் இருக்குதுங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி. அதே தான் மீனாட்சிபுரத்து விஷயத்தையும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுங்கிற அடிப்படையில் அதை பார்த்து செய்கிறாங்களே தவிர இந்த ஏழையாக இருக்கிறவர் ஒரு ஸ்டேட்டஸுக்கு வந்துட்டாருன்னு சொன்னால் அப்போ அதை திருமணம் பண்ணிக்கிறது ரெடியாக இருக்கிறாங்க. பணம் தானே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தேவைன்னு நினைக்கக்கூடியவர்கள் இதுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்குறாங்க. நாங்கள் அதை மறுத்து பிரச்சாரம் பண்ணுறோம். அது ஒரு விஷயம். பணத்தை பார்க்கக்கூடாது, குணத்தை பார்க்கணும் அப்படின்னு எங்கள் மார்க்கத்தில் உள்ளதை நாங்கள் அறிவுரையாக சொல்கிறோம். ஆனால் நடைமுறையில் இருக்கிற ஒரே ஒரு குறை என்னன்னு கேட்டால் இந்த ஏற்றத்தாழ்வு, பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்கும் பொழுது வசதி படைத்தவர்கள் வசதி குறைந்தவர்களை திருமணம் செய்தால் கஷ்டப்பட வேண்டி இருக்கும். திருமணம் என்பது சப்போர்ட் பண்ணுவதற்கு உதவும் நினைக்கிறாங்க எல்லாருமே. எல்லா மதத்தில் என்ன நினைக்கிறாங்க? நம்ம ஒரு கல்யாணம் பண்ணோம்னு சொன்னால் பொண்ணு வீட்டுக்காரங்க நம்மளை தூக்கி விடணும், புருஷன் வீட்டுக்காரங்க நம்மளை தூக்கி விடணும் என்கிற மாதிரியான ஒருத்தர் சப்போர்ட்டாக இருக்கணும். நாலு சொந்தக்காரங்களை கூட்டிகிட்டு போனால் ஒரு கண்ணியமாக இருக்கணும், ஒரு விருந்தாளியை கூட்டு போனால் அங்கே அதுக்கு தகுந்த மாதிரி இடம் இருக்கணும். இதெல்லாம் ஒரு குடிசையில் நம்ம எப்படி கூட்டு போகிறது? அந்த பிறப்பால் உள்ள ஏற்றத்தாழ்வுக்காக கிடையாது. அந்த ஒரு அடிப்படையில் செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஏழைகள் விஷயத்தில் பாரபட்சம் காட்டுறாங்க என்ற குறை இருக்கிறது. எங்கள் மார்க்கத்தில் இல்லை, எங்கள் மக்களிடத்தில் இருக்கிறது என்பதை நாங்கள் மறுக்கவே கிடையாது. அது இருக்கத்தான் செய்கிறது. அதை நாங்கள் பிரச்சாரத்தில் மாற்றிக்கிட்டு இருக்கிறோம். இதே மக்கள், இந்த புதுசாக இஸ்லாத்துக்கு வரக்கூடிய மக்கள், அதே பொருளாதார தரத்தில் உள்ள ஒரு முஸ்லீம் ஏழையை மணந்து கொள்றதுக்கு ஆம்பளை மணந்து கொள்ள உடன்பட்டார்கள்னு சொன்னால் ரொம்ப எளிதாக திருமணம் நடந்துவிடும். அவங்க எதனால நடக்கிறது இல்லை? பெரிய வசதி உள்ள ஒரு இடத்துல போய் சம்பந்தம் பேசக்கூடிய நேரத்தில் பாரம்பரிய முஸ்லீமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. அதனால் அவர்களுக்கு இல்லையே தவிர அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பறச்சி அதெல்லாம் எங்கள்கிட்ட கிடையாது. அதெல்லாம் மறைஞ்சே போயிடும். இஸ்லாத்துக்கு ஒருத்தர் வந்துட்டாருன்னு சொன்னால் இப்போ நாங்கள் எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்தவங்க தானே. இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே நாங்கள் பரம்பரை முஸ்லீமா இல்லை. எல்லாரும் இங்கே உள்ள ஆண் பெண் எல்லாருமே எங்கள் தாத்தா காலத்திலையோ எங்கள் முப்பாட்டங்காலத்திலையோ இந்த மார்க்கத்தை வந்தவங்க தான். நாங்கள் ஏதோ ஒரு ஜாதியை சேர்ந்தவங்களாக தான் இருந்திருப்போம். ஆனால் எங்களில் யாருக்கும் எங்கள் ஜாதி என்னன்னு தெரியாது. நானும் வந்தவன் தான், என் ஜாதி என்னன்னு தெரியாது. எங்கள் தாத்தாவும் முப்பாட்டனும் வந்திருப்பாங்க, என் ஜாதி எனக்கே தெரியாதுங்கிற அளவு நாங்கள் இருக்கணும். யாருக்கு தெரியும்? நேற்று ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்தாரே, ஆனால் அவருக்கு தெரியும் நம்ம செட்டியாரா இருந்து வந்தோம், முதலியாரா இருந்து வந்தோம், தலித்தா இருந்து வந்தோம்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் சொல்ல மாட்டாரு, சமுதாயம் அதை சொல்ல கூடாது. அவருடைய பையன்கிட்ட கேட்டா நான் முஸ்லீம் தான், என்ன ஜாதி தெரியலையேன்றான், எதுல இருந்து வந்தீங்க தெரியலன்றான். நிஜமாக எங்களை யாருக்கும் தெரியாது. இந்த இருக்கிற முஸ்லீம்ல யாருக்குமே அனைவரும் நாங்கள் வேற ஜாதியிலிருந்து வந்த ஆளுக்கு தான். நாங்களே நேரடியாக வந்திருந்தால் எங்களுக்கு தெரியுமே தவிர எங்க தாத்தா காலத்தில் வந்திருப்பார்களே, ஆனால் எங்களில் உள்ள ஒரு ஆளுக்கும் நாங்கள் எந்த ஜாதி, ஐயரா இருந்தாலும் ஐயர் நாங்கள் சொல்லிக்கொள்ள மாட்டோம், முதலியாரா இருந்தாலும் முதலியார்ன்றது பெருமையை சொல்லிக்கொள்ள மாட்டோம், தலித்தா இருந்தாலும் தலித்தின் சிறுமையை சொல்லிக்கொள்ள மாட்டோம். அந்த அளவுக்கு நாங்கள் என்ன செய்யறோம்? தெளிவா இருக்கிறோம். ஜாதி கிடையாது. நீங்க ஒன்னே ஒன்று இருக்கலாம், தென்காசியில் உள்ள பணக்காரர்கள் மீனாட்சிபுரத்தில் உள்ள ஏழை பெண்களை மணக்கல என்ற அடிப்படையில் சொல்லலாம். அது மீனாட்சிபுரத்துக்கு மட்டும் உள்ளது கிடையாது, தென்காசியில் உள்ள ஏழை பிள்ளைகளுக்கும் உள்ளதுதான். தென்காசியில் பாரம்பரிய முஸ்லீம் இருக்கிறான அந்த ஏழை குமார்களுடைய நிலைமை அதுதான். அதனாலதான் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறானே தவிர இந்த மேட்டரே கிடையாது. அப்படின்னா பள்ளியாசல வர விட மாட்டான், தொட விட மாட்டான், ஒன்றோட நெருங்கி விட மாட்டான். அவங்களும் என்ன செய்யணும்? நம்ம பொருளாதார நிலையில இந்த மாதிரி இது சாத்தியப்படாது, நமக்கு ஏற்ற ஒரு வசதியான ஒரு மாப்பிள்ளையை பார்த்துக்கிறோம் வந்தார்களே, ஆனால் அது சாதாரணமாக நடந்து போய்விடும். இதுதான் விஷயம். ஆனால் இதுவும் குறை என்பதை நான் ஒத்துக்கொள்வேன்.